இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். வெங்கையா நாயுடுவின் சுயசரிதை தொடர்பான 3 புத்தகங்களை நாளை வெளியிடுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. பந்துவார்பட்டி கிராமத்தில் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட விபத்தில் 4 பேர் உயிரிழப்பு. உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா ரூபாய் 3 லட்சம் வழங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. தமிழகத்தில் மதுவிலக்கு சாத்தியமில்லை என்றால் அரசு பதவி விலக வேண்டும். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். கள்ளுக்கடைகளை திறப்பது பற்றி தமிழக அரசு பரிசீலனை செய்ய வேண்டும். EVKS இளங்கோவன் பேட்டி. இனி விரிவான செய்திகளை காணலாம். வெங்கையா நாயுடுவின் சுயசரிதை தொடர்பான 3 புத்தகங்களை பிரதமர் நரேந்திர மோடி நாளை வெளியிடுகிறார். இந்தியாவின் 13வது துணை குடியரசுத் தலைவராக பதவியேற்ற வெங்கையா நாயுடு 2017ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 11ஆம் தேதி முதல் 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 11ஆம் தேதி வரை துணை குடியரசுத் தலைவராக பதவி வகித்தார். வெங்கையா நாயுடு நாளை தனது 75வது பிறந்த நாளை கொண்டாட உள்ளார். விழாவை முன்னிட்டு வெங்கையா நாயுடுவின் சுயசரிதை தொடர்பான 3 புத்தகங்களை பிரதமர் நரேந்திர மோடி நாளை காணொலி காட்சி வாயிலாக வெளியிட உள்ளார். அதன்படி முன்னாள் நாளிதழ் ஆசிரியர் S. நாகேஷ்குமார் எழுதிய வெங்கையா நாயுடு லைஃப் அண்ட் சர்வீஸ் என்ற வாழ்க்கை வரலாறு புத்தகத்தையும், வெங்கையா நாயுடுவின் முன்னாள் செயலாளரான சுப்பாராவன் செலிபிரேட்டிங் பாரத் இந்தியாவின் 13வது துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு என்ற புகைப்பட தொகுப்பு புத்தகத்தையும் மற்றும் தெலுங்கு மொழியில் சஞ்சய் கிஷோர் எழுதிய மகாநேட்டா வெங்கையா நாயுடுவின் வாழ்க்கை பயணம் என்ற புத்தகத்தையும் பிரதமர் நரேந்திர மோடி நாளை வெளியிட உள்ளார். விருதுநகர் மாவட்டம் பந்துவார்பட்டி கிராமத்தில் பட்டாசு ஆலை விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு பொது நிவாரண நிதியிலிருந்து தலா ரூபாய் 3 லட்சம் வழங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் வட்டம் பந்துவார்பட்டி கிராமத்தில் இயங்கி வரும் தனியாருக்கு சொந்தமான பட்டாசு தயாரிக்கும் ஆலையில் இன்று காலை எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட வெடிவிபத்தில் அச்சங்குளம் கிராமத்தை சேர்ந்த ராஜ்குமார், நடுச்சூரங்குடியை சேர்ந்த மாரிச்சாமி, வெம்பக்கோட்டை பகுதியை சேர்ந்த செல்வகுமார் மற்றும் மோகன் ஆகியோர் உயிரிழந்தனர் என்ற துயரமான செய்தியை கேட்டு மிகுந்த வருத்தமும் வேதனையும் அடைந்தேன் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மேலும் விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கும் அவர்களது உறவினர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதோடு அவர்களது குடும்பத்தினருக்கு தலா ரூபாய் 3 லட்சத்தை முதலமைச்சர் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கிடவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் மதுவிலக்கு சாத்தியமில்லை என்றால் அரசு பதவி விலக வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் தமிழ்நாட்டில் முழு மதுவிலக்கை கொண்டு வருவதற்கான சூழல் இல்லை என்றும், தமிழகத்தில் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்தினால் அண்டை மாநிலங்களிலிருந்து மது உள்ளே வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றும், மதுவிலக்கு துறை அமைச்சர் முத்துசாமியும் உழைப்பவர்களின் அசதியை போக்க அவர்களுக்கு மது தேவை எனவும், டாஸ்மாக் மதுவில் கிக் இல்லாததால் கள்ளச்சாராயத்தை நோக்கி செல்கின்றனர் எனவும் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகனும் தெரிவித்துள்ளனர். அமைச்சர்களின் இந்த கருத்துக்கள் மிகவும் அதிர்ச்சி அளிக்கின்றன என்றும், தமிழக அரசின் தோல்வியையும் இயலாமையுமே அமைச்சரின் கருத்துக்கள் காட்டுகின்றன என்றும் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். மேலும் தமிழக சட்டப்பேரவையில் இன்று நடைபெற்ற விவாதத்தின் போது குறுக்கிட்டு பேசிய அமைச்சர் முத்துசாமி, தமிழ்நாட்டில் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவதற்கான சூழல் இல்லை என்று கூறியிருக்கிறார். அதன் பொருள் என்னவென்று தெரியவில்லை எனவும், மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த எந்த சூழலும் தேவையில்லை எனவும், நாட்டு மக்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் ஒரே ஆணையில் மதுவிலக்கை அறிவித்து நாளை முதல் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த முடியும். ஆனால் மது ஆலை அதிபர்களின் ஆதரவை பெற்ற திமுக அரசிற்கு அந்த எண்ணம் இல்லை என்று தோன்றுகிறது எனவும் தெரிவித்த அவர், தமிழகத்தில் மதுவிலக்கு சாத்தியமில்லை என்றால் அரசு பதவி விலக வேண்டும் என்றும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். கள்ளுக்கடைகளை திறப்பது பற்றி தமிழக அரசு பரிசீலனை செய்ய வேண்டும் என்று EVKS இளங்கோவன் தெரிவித்துள்ளார். கள்ளுக்கடைகளை திறப்பதன் மூலம் ஏழை மக்களை காப்பாற்ற முடியும் என காங்கிரஸ் மூத்த தலைவர் EVKS இளங்கோவன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது ஏழை மக்கள் டாஸ்மாக் கடைகளில் மதுவின் விலை அதிகமாக இருப்பதாக நினைக்கிறார்கள். ஆகவே கள்ளுக்கடைகளை திறப்பதன் மூலம் ஏழை எளிய மக்களை காப்பாற்ற முடியும் என்பது எனது தனிப்பட்ட கருத்து என்றும், விவசாயிகளுக்கும் அது பலனளிக்கும் என்றும், எனவே கள்ளுக்கடைகளை திறப்பது சாத்தியமா என்பது பற்றி தமிழக அரசு பரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் EVKS இளங்கோவன் தெரிவித்தார். விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடும் அந்தியூர் திமுக வேட்பாளர் சிவாவை ஆதரித்து ஸ்ரீபெரும்புதூர் திமுக ஒன்றிய செயலாளர் கோபால், ஸ்ரீபெரும்புதூர் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் ST கருணாநிதி உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் உதயசூரியன் சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர்.
விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடும் அந்தியூர் திமுக வேட்பாளர் சிவா தென்பேர் 184வது வார்டு பகுதியில் உதயசூரியன் சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது வேட்பாளர் சிவாவிற்கு பொதுமக்கள் மலர்தூவி சிறப்பான வரவேற்பளித்தனர். தென்பேர் பகுதியில் அந்தியூர் சிவா வாக்கு சேகரித்த போது பொதுமக்களிடையே பேசினார். அப்போது காலம் சென்ற சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தி தென்பெயர் பகுதியில் சுமார் 22 லட்சம் மதிப்பீட்டில் ரேஷன் கடை, தார் சாலை அமைத்தல் உள்ளிட்ட பணிகளை சிறப்பாக செய்தார். அவர் விட்டு சென்ற பணிகளை நிறைவேற்றவும் விக்கிரவாண்டி தொகுதி மக்களுக்கு சேவையாற்றுவதற்கும் திமுக சார்பில் போட்டியிடும் அந்தியூர் சிவாவாகிய எனக்கு வரும் 10ஆம் தேதி நடைபெறும் இடைத்தேர்தலில் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என பொதுமக்களை கேட்டுக் கொண்டார். வாக்கு சேகரிக்கும் நிகழ்ச்சியில் ஸ்ரீபெரும்புதூர் திமுக ஒன்றிய செயலாளர் கோபால், ஸ்ரீபெரும்புதூர் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் ST கருணாநிதி, ஸ்ரீபெரும்புதூர் ஊராட்சி ஒன்றிய குழு துணைத் தலைவர் மாலதி போஸ்கோ, ஸ்ரீபெரும்புதூர் பேரூராட்சி தலைவர் சாந்தி சதீஷ்குமார், துணைத் தலைவர் இந்திராணி சுப்பிரமணி, காஞ்சிபுரம் மாவட்ட தகவல் தொழில் அமைப்பாளர் தணிகாச்சலம், காஞ்சிபுரம் மாவட்ட அவைத்தலைவர் சிவபாதம், ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றிய துணைச் செயலாளர் ஜெகன்குமார், ஸ்ரீபெரும்புதூர் திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டு வேட்பாளர் அந்தியூர் சிவாவை ஆதரித்து உதயசூரியன் சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். பழனி கிரிவல பாதையில் வசித்து வந்த பொதுமக்களுக்கு 2 சென்ட் இடம் வழங்குவதாக கூறி 1 சென்டிற்கும் குறைவாகவே காலி வீட்டுமனை பட்டா அதிகாரிகள் வழங்கியதாக கூறி பொதுமக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடிவாரம் கிரிவல பாதையில் உள்ள அண்ணா செட்டிமடம் பகுதியில் 5 தலைமுறைகளாக 200க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் கிரிவல பாதையில் உள்ள குடியிருப்புகளை அகற்ற வேண்டும் என திருத்தொண்டர் சபை நிறுவனர் ராதாகிருஷ்ணன் என்பவர் வழக்கு தொடர்ந்திருந்தார். வழக்கின் அடிப்படையில் ஓய்வு பெற்ற நீதிபதி அடங்கிய குழுவினர் ஆய்வு செய்து குடியிருப்புகளை அகற்றிவிட்டு அவர்களுக்கு மாற்று இடம் வழங்க வேண்டும் என உத்தரவிட்டனர். அதன்படி வட்டாட்சியர் சக்திவேலன் ஏற்பாட்டில் 2 சென்ட் இடம் வழங்குவதாக 150க்கும் மேற்பட்ட குடும்பத்தினரை அழைத்துச் சென்று பட்டா வழங்கினர். ஆனால் 1 சென்ட் இடம் மட்டுமே வழங்கப்பட்டதால் நகர்மன்ற தலைவர் உமா மகேஸ்வரி, துணைத் தலைவர் கந்தசாமி ஆகியோரிடம் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் 2 சென்ட் இடம் வழங்குவதாக அழைத்து வந்து 1 சென்ட் இடத்தை வழங்கி அதிகாரிகள் தங்களை ஏமாற்றி விட்டதாக கூறி பழனி தாராபுரம் சாலையில் பொதுமக்கள் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து காவல்துறையினர் மறியல் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதுடன் வட்டாட்சியரிடம் பொதுமக்களை அழைத்து சென்றனர். அங்கு பொதுமக்கள் வட்டாட்சியரிடம் முறையிட்ட போது வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனையடுத்து வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் அமர்ந்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பழனி அடிவார திண்டுக்கல் மாவட்டத்துல இருந்து மேற்கு வந்து பேசுறாங்க. அண்ணாச்சிட்டு மக்கள் குடியிருக்காங்க சார். நாங்க 5வது தலைமுறை சார். எங்களுக்கு இடம் வந்து காலி பண்றேன்னு சொல்லி வீடு இடம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. பட்டாவோட 2 சென்ட்ல கொடுக்குறேன்னு சொன்னாங்க. தாதநாயக்கம் பட்டியல அங்க இருந்து இங்க கூட்டிட்டு வந்து எங்களுக்கு 1.5 சென்ட் 1 சென்ட்ல இடம் கொடுக்குறேன்னு சொல்லி பட்டா எழுதி கொடுக்குறாங்க சார். தாசில்தார்ல இருந்து கலெக்டர் ஆபீஸ் வரைக்கும் நாங்க போனோம். கலெக்டர் ஆபீஸ் போனாங்க. கலெக்டர் மனு கொடுத்தாங்க. இப்ப வரைக்கும் கோர்ட் எதுவுமே கொடுக்கலன்னு சொல்லி தீர்ப்பு வருது. நாங்க கோர்ட் எல்லாமே கொடுத்துருக்கோம். கலெக்டர் புறமே கொடுத்து தீர்ப்பு வரல. எதுவுமே எங்களுக்கு வாழ்வாதாரத்தை புரிஞ்சிட்டாங்க. வீடு தரேன்னு சொல்றாங்களா? தரணும். வீடு இடம் இதெல்லாம் தரேன்னு சொன்னா தரணும். காலையில 2 சென்ட் தரேன் 2.5 சென்ட் தரேன்னு சொல்லிட்டு பேசிட்டு கூட்டிட்டு எல்லாத்தையும் வந்துட்டு 1 சென்ட்டுக்கும் கம்மியா கொடுத்து அதுல 3 அடி முன்னாடி விடணும், 3 அடி பின்னாடி விடணும். விட்டா 1/2 சென்ட்ல கக்கூஸ் மாதிரி என்ன வீடு கட்டுறது? தமிழக சட்டசபையின் இறுதி நாளான இன்று கள்ளச்சாராயத்திற்கு எதிரான குற்றங்களுக்கு கடுமையான தண்டனை விதிக்கும் வகையில் மதுவிலக்கு சட்டத்திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டது. இதுகுறித்து நமது செய்தியாளர் லோகேஷ் விரிவாக கூறுவார். தமிழக சட்டசபை கூட்டத்தொடரானது 19ஆம் தேதி தொடங்கப்பட்ட இந்த கூட்டத்தொடர் இன்றுடன் நிறைவடைகிறது. இந்த கூட்டத்தொடர் மானிய கோரிக்கையின் முன்வைத்து இந்த கூட்டத்தொடரானது தொடங்கியிருக்கிறது. இந்த கூட்டத்தொடரின் முக்கிய நோக்கமானது மானிய கோரிக்கையை எந்தெந்த துறையில் எவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்கிறார்கள், அதற்கான மாநிலத்தில் எவ்வாறு நடைபெறுகிறது, மாநிலத்தில் எந்த வகையில் அந்த கோரிக்கைகள் முன்வைக்கிறார்கள் என்கின்ற வகையில் தான் இந்த மானிய கோரிக்கையானது நடைபெறுகிறது. இந்த மானிய கோரிக்கையில் கள்ளக்குறிச்சி சம்பவத்தை முன்வைத்து அதிமுகவினர் வெளிநடப்பு செய்தனர். அதனைத் தொடர்ந்து அவர்களை சட்டசபையின் உள்ளே அனுமதிக்க மறுத்தார் சட்டசபையின் சபாநாயகர் அப்பாவு அவர்கள். இதனைத் தொடர்ந்து இந்த மானிய கோரிக்கையின் முக்கிய விவாதமான கள்ளக்குறிச்சியின் சம்பவத்தை குறித்து கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயத்தை இந்த மானிய கோரிக்கையின் இறுதி நாளான இன்று இனி கள்ளச்சாராயம் யாராவது காய்ச்சினார் அவர்களுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும், 10 லட்சமானது அபராதமும் ஆயுள் தண்டனையுமானது வழங்கப்படும் என்று இந்த மானிய கோரிக்கையில் தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து இந்த சட்டசபை கூட்டத்தொடரில் இந்த மானிய கோரிக்கை முக்கியமானது காவல்துறைக்கான மானிய கோரிக்கை இன்று முடிவடைந்தது. தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இந்த மானிய கோரிக்கையை நிறைவேற்றி வைத்தார். இதனைத் தொடர்ந்து இந்த சட்டசபை கூட்டத்தொடரானது இன்றுடன் நிறைவடைகிறது. செய்தியாளர் லோகேஷுடன் ஒளிப்பதிவாளர் கிருபாகரன். திருவள்ளூரில் வீடுகளில் கொள்ளையில் ஈடுபட்ட பாஜக பிரமுகரை கைது செய்து காவல்துறையினர் அவரிடமிருந்த 85 சவரன் தங்க நகைகளை பறிமுதல் செய்தனர்.
திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அடுத்த பெரம்பூர் பகுதியில் கடந்த 22ஆம் தேதி மணிகண்டன் என்பவர் குடும்பத்துடன் வெளியூர் சென்ற நிலையில் அவரது வீட்டின் பூட்டை உடைத்து 5 சவரன் தங்க நகைகள், 900 கிராம் வெள்ளிப் பொருட்கள் மற்றும் 1 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டது. இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் ஊத்துக்கோட்டை காவல்துறையினர் விசாரணையை தீவிரப்படுத்தினர். அதில் கொள்ளையர்கள் பயன்படுத்திய இருசக்கர வாகனம் பழுதாகிவிடவே அங்கிருந்த மற்றொரு இருசக்கர வாகனத்தை திருடிச் சென்றதும் பழுதான இருசக்கர வாகனமும் திருட்டு பைக் என தெரிய வந்ததால் காவல்துறையினர் விசாரணையை தீவிரப்படுத்திய நிலையில் தோமூர் பகுதியை சேர்ந்த பிரபாகரன், பூண்டி பகுதியை சேர்ந்த கேசவன் ஆகியோர் காவல்துறையினர் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட பிரபாகரன் பாஜக பிரமுகர் என்பதும் இவர் மீது காவல் நிலையத்தில் பல வழக்குகள் நிலுவையில் உள்ளது எனவும் தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து அவரிடம் இருந்து 85 சவரன் தங்க நகைகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். வண்ணாரப்பேட்டையில் கடிதம் எழுதி வைத்துவிட்டு மனைவி தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தில் கணவர் மற்றும் கள்ளக்காதலனை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சென்னை வண்ணாரப்பேட்டை சஞ்சீவராயன் கோவில் தெருவில் சரவணன் என்பவர் மனைவி விஜயசாந்தி, மகள்கள் ரோஷினி, தர்ஷினி ஆகியோருடன் வசித்து வருகிறார். பெயிண்டர் வேலை செய்து வந்த இவர் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு வெளிநாட்டில் பணிபுரிந்து வந்துள்ளார். அப்போது மனைவி விஜயசாந்திக்கு உறவினர் சரவணன் என்பவருடன் கள்ளக்காதல் ஏற்பட்டது. இதனை அறிந்த கணவர் சரவணன் அடிக்கடி சொல்லிக்காட்டி சந்தேகத்தின் பேரில் அடிக்கடி சண்டையிட்டு வந்துள்ளார். இந்நிலையில் மன உளைச்சலில் இருந்த விஜயசாந்தி, எனது சாவிற்கு எனது கணவர் மற்றும் கள்ளக்காதலன் சரவணன் ஆகியோர்தான் காரணம் என கடிதம் எழுதி வைத்துவிட்டு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். விஜயசாந்தியை உறவினர்கள் மீட்டு அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதனையடுத்து மூத்த மகள் ரோஷினி கொடுத்த புகாரின் பேரில் தண்டையார்பேட்டை காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு மன உளைச்சலை ஏற்படுத்திய கணவர் சரவணன், கள்ளக்காதலன் சரவணன் ஆகியோரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் பிரேத பரிசோதனை செய்யப்பட்ட விஜயசாந்தியின் உடல் அவரது உடன்பிறந்த தம்பி விஜயகுமாரிடம் ஒப்படைக்கப்பட்டது. தமிழகத்தில் கள் இறக்க அனுமதி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட நீர்ப்பாசன விவசாய சங்கத்தினர் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் விஷ்ணுச்சந்திரனிடம் கோரிக்கை மனு அளித்தனர். ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கள் இறக்க அனுமதி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி நீர்ப்பாசன விவசாய சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து கோரிக்கைகள் அடங்கிய மனுவை ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் விஷ்ணுச்சந்திரனிடம் வழங்கினர். மனுவில் இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் கள் இறக்க அனுமதி இல்லை எனவும், இதனால் தமிழகத்தில் பனை தொழிலாளிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது எனவும், பனை தொழிலாளிகளின் வாழ்வாதாரத்தை காப்பாற்றவும், பனைமரங்கள் வெட்டுவதை தடுக்கவும் தமிழக அரசு அனைத்து மாவட்டங்களிலும் கள் இறக்கி விற்பனை செய்ய சிறப்பு அனுமதி வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்தனர். மேலும் தமிழகத்தில் 1947ஆம் ஆண்டிற்கு முன்பு 55 கோடி பனைமரங்கள் இருந்தன எனவும், தற்போது படிப்படியாக அவைகள் வெட்டப்பட்டு தற்போது வெறும் 7 கோடி பனைமரங்கள் மட்டும்தான் தமிழகத்தில் உள்ளது என காதர் கிராம வாரிய கணக்கெடுப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவும், இலங்கையிலிருந்து இறக்கப்படும் கள் உலகம் முழுவதும் விற்பனை செய்யப்படுகிறது என்றும், இதனால் தமிழகத்தில் கள் இறக்க அனுமதி வழங்க வேண்டும் என்றும் நீர்ப்பாசன விவசாய சங்கத்தினர் கோரிக்கை விடுத்தனர். தாம்பரத்தில் கடத்தப்படும் ரேஷன் அரிசியிலிருந்து ரவை தயாரித்து அண்டை மாவட்டங்களுக்கு விற்பனை செய்யும் பணி அமோகமாக நடைபெற்று வருவதை தடுக்க உணவுப் பொருள் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தாம்பரம் பீர்க்கங்கரணை பகுதியை சுற்றியுள்ள ரேஷன் கடைகளிலிருந்து தினசரி மூட்டை மூட்டையாக ரேஷன் அரிசி கடத்தப்பட்டு வருகிறது என பொதுமக்கள் தகவல் அளித்ததன் பேரில் அதிகாரிகள் ஆய்வு செய்தபோது பீர்க்கங்கரணை ஏரிக்கரை தெருவில் பெயர் பலகை இல்லாமலேயே செயல்படும் கடையில் மூட்டை மூட்டையாக ரேஷன் அரிசி மிஷின் மூலம் ரவையாக அரைத்து பாக்கெட்டுகளில் நிரப்பி அண்டை மாவட்டங்களுக்கு விற்பனை செய்யப்பட்டு வந்தது தெரியவந்தது. இந்நிலையில் துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு தெரிந்தே இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறுவதாகவும், அதிகாரிகள் பணம் பெற்றுக்கொண்டு ரேஷன் அரிசி கடத்தலுக்கு அதிகாரிகள் துணை போவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். மேலும் ரேஷன் அரிசி கடத்தல் சம்பவம் தாம்பரம் மாநகராட்சி முழுக்க பல்வேறு இடங்களில் நடைபெற்று வருவதாகவும், உணவுப் பொருள் வழங்கும் அதிகாரிகள் துரிதமாக செயல்பட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பெரியபட்டினம் ஊரில் செயல்படும் மீன் மார்க்கெட்டில் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் ஆய்வு செய்து கெட்டுப்போன மீன்களை பினாயில் ஊற்றி அழித்தனர். ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின் பேரில் மாவட்ட நியமன அலுவலர் டாக்டர் விஜயகுமாரின் அறிவுறுத்தலின் பேரில் திருப்புல்லானி வட்டத்திற்கு உட்பட்ட பெரியபட்டினம் ஊரில் கீழக்கரை உணவு பாதுகாப்பு அலுவலர் ஜெயராஜ், மீன்வள ஆய்வாளர் சாகுல் ஹமீத், சாகர், மித்ரா, இலக்கிய வேந்தன் ஆகியோர் பெரியபட்டினம் மீன் மார்க்கெட்டில் மீன்களை ஆய்வு செய்தனர். அப்போது மீன் கடைகளின் உரிமையாளர்களுக்கு உணவு பாதுகாப்பு துறையின் உரிமம் பெறுமாறு அறிவுறுத்தப்பட்டது. மீன்களில் வேதிப்பொருட்கள் ஏதும் கலப்படம் செய்யப்படவில்லை என்று உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்தனர். இருப்பினும் கெட்டுப்போன மீன்கள் சுமார் 11 கிலோ கண்டறியப்பட்டு அவற்றை பினாயில் ஊற்றி அழிக்கப்பட்டது.
மேலும் பிளாஸ்டிக் பயன்படுத்திய உணவகத்திற்கு அபராதம் விதிக்கப்பட்டதுடன் அனைத்து கடைகளுக்கும் அதிகாரிகள் எச்சரிக்கை மற்றும் விழிப்புணர்வு அளித்தனர். மாமல்லபுரத்தில் ரவுடிகளுக்கு பிறந்தநாள் பார்ட்டி கொடுத்த பாஜக மாநில வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் அலெக்ஸ் சுதாகரை காவல்துறையினர் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய நிலையில் நீதிபதி அலெக்ஸ் சுதாகரை 15 நாட்கள் சிறையில் அடைக்க உத்தரவிட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் காவல் நிலையம் அருகே காவல் சோதனையில் இருந்த காவலரை தாக்கிவிட்டு தப்ப முயன்ற ரவுடி சீர்காழி சத்யாவை பிடித்து விசாரித்ததுடன் நண்பர்கள் இருப்பிடம் காட்ட சென்ற இடத்தில் உதவி ஆய்வாளர் ரஞ்சித்குமார் என்பவரை தாக்கிய போது காவல்துறையினர் ரவுடி சீர்காழி சத்யாவை காலில் சுட்டு பிடித்தனர். மேலும் அவரிடமிருந்த கள்ளத்துப்பாக்கி ஒன்றை கைப்பற்றியுள்ளனர். காயமடைந்த சத்யாவை மீட்டு செங்கல்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மேல் சிகிச்சைக்காக சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் காவல்துறையினர் அனுமதித்தனர். இந்த நிலையில் சீர்காழி சத்யாவிடம் மாமல்லபுரம் காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். அப்போது பாஜக மாநில வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் பல்லாவரத்தை சேர்ந்த அலெக்ஸ் சுதாகர் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டதாக தெரிவித்தார். இதனையடுத்து தஞ்சாவூர் பால்பாண்டியன், திருவாரூர் மாரிமுத்து, சென்னை அலெக்ஸ் சுதாகர் ஆகியோர் மீது உதவி ஆய்வாளர் திருநாவுக்கரசு கொடுத்த புகாரின் பேரில் கொலை முயற்சி, தாக்குதல், அரசு பணி செய்ய விடாமல் தடுத்தல், ஆயுதம் பதுக்கல் உள்ளிட்ட சட்டப்பிரிவுகளில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இந்த நிலையில் பாஜக மாநில வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் அலெக்ஸ் சுதாகரை காவல்துறையினர் கைது செய்து சோழிங்கநல்லூரில் உள்ள குற்றவியல் நடுவர் முன்பாக நள்ளிரவு 12 மணிக்கு ஆஜர்படுத்தினர். அப்போது நீதிபதி அலெக்ஸ் சுதாகரை 15 நாட்கள் சிறையில் அடைக்க உத்தரவிட்டார். நீதிமன்றத்தை அவமதிக்கும் வட்டாட்சியர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மோத்தக்கல் கிராம விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பாக திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டு வட்டம் மோத்தக்கல் ஊராட்சிக்குட்பட்ட குபேரப்பட்டினம் கிராமத்தை சேர்ந்த விவசாயிகள் செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். அப்போது குபேரப்பட்டினம் கிராமத்தில் 3 தலைமுறையாக வசித்து வரும் எங்களது விவசாய நிலத்திற்கு பட்டா மாற்றம் மற்றும் பட்டா திருத்தம் செய்து கொடுக்க கோரி தண்டராம்பட்டு வட்டாட்சியர் அலுவலகத்தில் வட்டார வருவாய் அலுவலர் ராஜா என்பவரிடம் கோரிக்கை மனு அளித்திருந்தோம் என்றும் எங்களது மனுவின் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 100க்கும் மேற்பட்டோர் மனுக்கள் அளித்திருந்த நிலையில் எந்த ஒரு மாற்றமும் எங்களுக்கு செய்து தரவில்லை என்பதால் திருவண்ணாமலை ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் அமைந்துள்ள மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவில் கோரிக்கை மனு அளித்துள்ளோம் என்றும் தெரிவித்தனர். மேலும் மனு தாக்கல் செய்ததன் அடிப்படையில் நீதிமன்றத்தில் எங்களது கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு எங்களையும் தண்டராம்பட்டு வட்டாட்சியர் ராஜா என்பவரையும் அரசு அலுவலர்களையும் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டார். இந்நிலையில் நீதிமன்றத்தின் மதிப்பை ஏற்றுக்கொண்டு நாங்கள் நீதிமன்றத்தில் ஆஜராகினோம். ஆனால் வட்டாட்சியர் ராஜா என்பவர் ஒவ்வொரு முறையும் நீதிமன்றத்தை அவமதித்து வருகின்றார் என்றும் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பட்டா மாற்றம் திருத்தம் செய்து கொடுப்பதில் காலதாமதம் செய்து வருகின்றனர் என்றும் இதனால் நீதிமன்றத்தை அவமதிக்கும் அவருக்கு நீதிமன்றம் அவர் மீது நடவடிக்கை எடுத்து ஆணை வழங்க வேண்டும் எனவும் பட்டா மாற்றம் மற்றும் பட்டா திருத்தம் உள்ளிட்ட எங்களது கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் எனவும் விவசாயிகள் தெரிவித்தனர். சிவகங்கையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராஜசேகரனின் 70 ஆண்டுகால பொதுவாழ்வு சேவையை பாராட்டி மாட்டுவண்டி எல்லை பந்தயம் நடைபெற்றது. சிவகங்கையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராஜசேகரனின் 20 ஆண்டுகால பொதுவாழ்வு சேவையை பாராட்டி மாட்டுவண்டி எல்லை பந்தயம் நடைபெற்றது. இதில் சிவகங்கை, மதுரை, புதுக்கோட்டை மாவட்டங்களில் இருந்து 25 ஜோடி மாடுகள் பங்கேற்றன. 2 பிரிவுகளாக நடைபெற்ற இப்போட்டியில் பெரிய மாட்டு பிரிவில் 8 ஜோடி மாடுகளும், சின்ன மாட்டு பிரிவில் 17 ஜோடி மாடுகளும் பங்கேற்றன. பெரிய மாட்டு பிரிவிற்கு 8 மைல் தூரமும், சிறிய மாட்டு பிரிவிற்கு 6 மைல் தூரமும் பந்தய எல்லைகளாக நிர்ணயிக்கப்பட்டது. சிவகங்கை மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் நடைபெற்ற போட்டியில் சீறி பாய்ந்து சென்ற காளைகள் ஒன்றை ஒன்று போட்டியிட்டு முந்தி சென்றன. விறுவிறுப்பாக நடைபெற்ற போட்டியினை சிவகங்கை, முத்துப்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த ஏராளமான பார்வையாளர்கள் உற்சாகமாக கண்டுகளித்தனர். போட்டியில் முதல் 4 இடங்களை பிடித்த மாட்டு வண்டியின் உரிமையாளர்களுக்கும் சாரதிகளுக்கும் ரொக்க பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டது. சேலம் சங்ககிரி அருகே பிரசித்தி பெற்ற கொங்கண சித்தர் குகை கோவிலில் கற்சிலை காணாமல் போனது குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் மாவட்டம் சங்ககிரி அடுத்த தேவகவுண்டனூர் ஊராட்சி வேலம்மா வலசு கிராமத்தில் பிரசித்தி பெற்ற சித்தர் குகை கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவில் கல்வெட்டுகளில் கிபி 12, 13ஆம் நூற்றாண்டு வரை சமணர்கள் வாழ்ந்ததற்கான ஆதாரங்கள் உள்ளது. இந்த கோவிலில் முருகன், வள்ளி, தெய்வானை, மயில் வாகனம், கருடாழ்வார் உள்ளிட்ட 14 கற்சிலைகள் உள்ளன. இங்கு அமாவாசை, பௌர்ணமி நாட்களில் சங்ககிரி மற்றும் பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் குகை கோவிலில் இருந்த கருடாழ்வாரின் 1 அடி கற்சிலை திடீரென காணவில்லை என்று கோவிலை பராமரித்து வந்த பூசாரி மற்றும் அவரது குடும்பத்தினர் இந்து அறநிலையத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். இதனையடுத்து சங்ககிரி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து குகை கோவிலுக்கு சென்று பார்வையிட்டு விசாரணை நடத்தி வருகின்றனர்.
கோவிலில் சிலை காணாமல் போனதையொட்டி சேலம் சிலை தடுப்பு பிரிவு காவல்துறையினர் மற்றும் தடயவியல் துறையினர் கைரேகை நிபுணர்கள் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு சென்று தடயங்களை சேகரித்து வருகின்றனர். பொள்ளாச்சி பகுதியில் கள்ளச்சாராயம் குடித்து 5 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக வதந்தி பரவியதால் பரபரப்பு ஏற்பட்டது. பொள்ளாச்சி அடுத்துள்ள மஞ்சநாயக்கனூர் பகுதியை சேர்ந்தவர்கள் ரவி, மகேந்திரன் உட்பட 5 பேர் மது அருந்திவிட்டு உணவு அருந்தியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் 5 பேருக்கும் திடீரென வாந்தி, மயக்கம் ஏற்பட்டுள்ளது. இதனை அறிந்த அப்பகுதி மக்கள் 5 பேரையும் மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டு சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் ரவி மற்றும் மகேந்திரன் ஆகியோருக்கு உடல்நிலை மிகவும் மோசமானதால் இருவரையும் உடனடியாக மேல் சிகிச்சைக்காக கோவை KMCH மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்நிலையில் பாதிக்கப்பட்டவர்கள் ஆனைமலை புலிகள் காப்பகம் வனப்பகுதியில் அமைந்துள்ள மாவடப்பு எனும் பழங்குடியின மலைவாழ் மக்கள் கிராமத்திலிருந்து கள்ளச்சாராயம் வாங்கி வந்து குடித்ததாக அப்பகுதி மக்கள் வதந்திகளை கிளப்பியுள்ளதாக தெரிகிறது. இதனால் பொள்ளாச்சி பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனிடையே தனியார் நாளிதழின் முகநூல் பக்கத்தில் கள்ளச்சாராயம் அருந்தி 5 பேர் கவலைக்கிடம் என வெளியிட்டதை தொடர்ந்து இந்த செய்தி வதந்தி எனவும் எனக்கும் பொய்யான செய்தி வந்தது எனவும் திருப்பூர் மாவட்ட காவல்துறையினர் அறிவிப்பை வெளியிட்டனர். மேலும் மது அருந்தியதாக கூறப்படும் ரவி மற்றும் மகேந்திரன் வீடுகளில் தண்ணீர் மற்றும் உணவுகளை சேகரித்து பரிசோதனைக்காக பரிசோதனை நிலையத்திற்கு அனுப்பவும் பணியினை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் பாதிக்கப்பட்டவர்கள் உணவு ஒவ்வாமை ஏற்பட்டு வாந்தி, மயக்கம் ஏற்பட்டுள்ளதாக முதல்கட்ட விசாரணையில் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கொடைக்கானல் மூளையார் பகுதியில் மானை வேட்டையாடிய 6 நபர்களை வனத்துறையினர் கைது செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள கொடைக்கானலில் கீழ்மலை கிராமங்களில் ஒன்றான மூளையாறு பகுதியில் தனியாருக்கு சொந்தமான விவசாய தோட்டத்திற்கு போடப்பட்ட தடுப்பு வேலியில் மான் ஒன்று மாட்டிக்கொண்டு உயிருக்கு போராடி கொண்டிருந்தது. இதனை கைப்பற்றிய மூளையார் பகுதியை சேர்ந்த செல்வகுமார், ராஜேஷ் கண்ணன், அஜித், சிவராமன், ராமகிருஷ்ணன், பிரவீன் ஆகிய 6 பேர் உயிருக்கு போராடி கொண்டிருந்த கடகமானை கொன்று அதன் இறைச்சியை 6 பேரும் பங்கு போட்டு சமைத்துள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்த ACF சக்திவேல் தலைமையிலான வனத்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று 6 குற்றவாளிகளையும் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் கடகமானன் மீதமுள்ள உடலை பறிமுதல் செய்து கால்நடை மருத்துவரின் ஆய்விற்காக வைத்துள்ளனர். சட்டப்பேரவையில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது குறித்து முதலமைச்சரும் சட்டத்துறை அமைச்சரும் உண்மைக்கு மாறான தகவல்களை கூறியுள்ளனர் என்று பாமக சட்டமன்ற உறுப்பினர் GK மணி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பாமக சட்டமன்ற உறுப்பினர் GK மணி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது சட்டமன்றத்தில் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவது குறித்தும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது குறித்தும் பேசினோம் என்றும் அதற்கு முதலமைச்சரும் சட்டத்துறை அமைச்சரும் உண்மைக்கு மாறான தகவல்களை கூறியுள்ளனர் எனவும் இதனை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என சட்டமன்றத்தில் வலியுறுத்தியதாக GK மணி தெரிவித்தார். மேலும் அமைச்சர் சிவசங்கர், சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி ஆகியோர் வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு வழங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் தான் முடியும் என்றும் மற்றபடி அதிகாரம் இல்லை என்று தெரிவித்திருப்பது உண்மைக்கு மாறானது என்றும் புள்ளி விவர சட்ட அடிப்படையில் செய்யலாம் என்று தெரிவித்தால் ஏற்க மறுக்கிறார்கள் என்றும் பீகார் மாநிலத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது சரிதான் என்று பாட்னா நீதிமன்றம் தெரிவித்துள்ளது என்றும் பாமக சட்டமன்ற உறுப்பினர் GK மணி தெரிவித்தார். குரூப் 1 பதவி, இந்த உயர்ந்த பதவிகள், முக்கியமான பதவிகளில் 10.5க்கு மேலே வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கிடைச்சிருந்தா இந்த GK மணி சட்டமன்ற உறுப்பினர் பதவியை இன்றே ராஜினாமா செய்கிறேன் நிரூபித்தார். பொது வாழ்க்கையிலிருந்து விலகிக் கொள்கிறேன். ஆனால் சொன்ன அமைச்சர் சிவசங்கரன் அதோடு பேசிய அமைச்சர்கள்லாம் நிரூபிக்கலைன்னு சொன்னால் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வார்களா? குடியாத்தம் அருகே வைக்கோல் ஏற்றி வந்த வேனில் மின்கம்பி உரசியதில் ஏற்பட்ட தீ விபத்தில் 1 லட்சம் மதிப்பிலான வைக்கோல் தீயில் எரிந்து நாசமானது. திருவள்ளூர் மாவட்டம் பணப்பாக்கத்திலிருந்து அருள் என்பவர் தனக்கு சொந்தமான லோடு வேனில் வைக்கோல் லோடு ஏற்றிக்கொண்டு விற்பனைக்காக வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதிக்கு வந்தபோது நெல்லூர் பேட்டையில் மின்கம்பிகள் வைக்கோல் மீது உரசியதில் தீப்பற்றியது. இதுகுறித்து குடியாத்தம் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் சுமார் 1 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இருப்பினும் வேனில் ஏற்றி வந்த ரூபாய் 1 லட்சம் மதிப்பிலான வைக்கோல் எரிந்து நாசமானது. இந்த சம்பவம் குறித்து குடியாத்தம் நகர காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வைக்கோல் ஏற்றி வந்த வேன் தீப்பற்றிய நிலையில் வேகமாக வந்ததால் பொதுமக்கள் அலறியடித்து ஓடினர். பாம்பன் புதிய ஜோக் பாலம் அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் இந்த ஆண்டோ அல்லது அடுத்த ஆண்டு முதல் மாதத்தில் பாலம் திறக்கப்பட்டு ரயில் சேவை துவங்கும் என ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மற்றும் மண்டபம் கடல் பகுதியை இணைக்கக்கூடிய பாம்பன் ரயில்வே பழைய பாலம் கடந்த 1914ஆம் ஆண்டு திறக்கப்பட்டு 100 ஆண்டிற்கு மேல் ஆகிறது.
தற்போது கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டு பழைய பாலத்தின் சேவை நிறுத்தப்பட்டது. தற்போது கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு 535 கோடி செலவில் புதிய பாலம் அமைக்கும் பணி 90% நிறைவடைந்துவிட்டது. புதிய ரயில்வே பாலத்தின் நடுவே படகுகள் மற்றும் கப்பல்கள் கடந்து செல்வதற்காக தானியங்கி தூக்கு பாலம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. தானியங்கி மிஷின்களுக்கு வீல்கள் பொருத்தும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டோ அல்லது அடுத்த ஆண்டு முதல் மாதத்தில் பாலம் திறக்கப்பட்டு ரயில் சேவை துவங்கும் என ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வெங்கையா நாயுடுவின் சுயசரிதை தொடர்பான 3 புத்தகங்களை நாளை வெளியிடுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. பந்துவார்பட்டி கிராமத்தில் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட விபத்தில் 4 பேர் உயிரிழப்பு. உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா ரூபாய் 3 லட்சம் வழங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. தமிழகத்தில் மதுவிலக்கு சாத்தியமில்லை என்றால் அரசு பதவி விலக வேண்டும். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். கள்ளுக்கடைகளை திறப்பது பற்றி தமிழக அரசு பரிசீலனை செய்ய வேண்டும். EVKS இளங்கோவன் பேட்டி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.